ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எங்க வீட்டு முருங்கையில ஏகப்பட்ட காய் இருக்கிற மழை கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் போட்டு காரசாரமா புளிக்குழம்பு வைக்கலாம்னு யோசித்தேன். நேத்து ஈவினிங் ஆகாஷ விட்டு கொஞ்சம் முருங்கைக்காவையும் பறிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். புளிக்குழம்புல கத்திரிக்காய் முருங்கைக்கோட பலாக்கொட்டையும் போட்டா சூப்பரா இருக்கும். தோலை உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்காக மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி கொஞ்சம் மசாலாக்களை நல்லெண்ணெயில மணவர வறுத்துட்டு ஒரு முறை தேங்காவையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி உள்ள சேர்த்து கலர் மாறினதும் கையளவு உரிச்சு சின்ன வெங்காயத்தையும் உள்ள சேர்த்து ஒரு பெரட்டி ஆற விட்டு அரைச்சு வச்சிருந்தேன். பாத்திரத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டையும் உள்ள சேர்த்து அரை உப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். கத்திரிக்காயோட தோல் சுருங்குற அளவுக்கு வெந்ததும் அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, ஊற வச்சிருக்கிற புளியையும் கரைச்சு உள்ள சேர்க்கேன். இது கூடவே காய்கறி வேகணும், குழம்பு வத்தி கரெக்டா இருக்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து உப்பு, கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக விட்டுறேன். இந்த புளி குழம்புனாலே முட்டை இருந்தா நல்லா இருக்கும். முட்டைய அவிக்க போறேன். முட்டைய அவிக்கும் போது இந்த எக் டைமரை யூஸ் பண்ண போறேன். டைமரை யூஸ் பண்றதுனால முட்டை ஓவர் குக் ஆகாம இருக்கும். முட்டை கூட சேர்த்து டைமரை சேர்த்து கொதிக்க வைக்கும் போது முட்டை வேக வேக ரெட் கலர்ல இருக்கிற டைமர் எல்லோ கலர்ல மாறும். முட்டை நம்மளுக்கு சாஃப்டா வேணுமா, மீடியமா வேணுமா, ஹார்டா வேணுமாங்கறத பொறுத்து டைமர்ல கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்து ஆஃப் பண்ணி ஆற விட்டு உடைச்சிட்டோம்னா பெர்ஃபெக்ட்டா ஒரு முட்டையை அவிச்சு எடுத்துடலாம். இந்த டைமரை நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப சோறு ரெடி, அதை வடிச்சும் விட்டுட்டேன். குழம்பு ரெடி, அதை இறக்கியும் வச்சாச்சு. ரெடியான சோறையும் குழம்பையும் எப்போ போல மிக்ஸ் பண்ணி அதை உப்பு 10 பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். அவிச்சு வச்சிருக்கிற முட்டையும் எடுத்து வச்சு குழம்புல நல்லா வெந்து மசாலா எல்லாம் ஏறி இருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டையும் எடுத்து வைக்கேன். புளிக்குழம்புனாலே மாம்பழம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். தோல் சீவி அதையும் கட் பண்ணி பாக்ஸ்ல பேக் பண்றேன். இப்ப லஞ்ச் ரெடி. 10 மணி ஸ்நாக்ஸுக்காக எலாஞ்சி, பாதாம், வால்நட், கருப்பு முந்திரிய நெய்யில நல்லா வறுத்துட்டு அது கூடவே துருவின தேங்காவையும் உள்ள சேர்த்து நல்ல மணம் வர வறுத்த பிறகு துருவி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் உள்ள சேர்த்து 2 பெரட்டி வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி தேங்காய் கூட மிக்ஸ் ஆன பிறகு ஒரு பிஞ்ச் அளவு சுக்கு பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுறதேன். நெக்ஸ்டா ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். கோதுமை மாவு கூட முட்டை, ஒரு கல்லளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, துருவின வெள்ளத்தையும் உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணியை விட்டு நல்ல தண்ணியா அடிச்சு எடுத்துருதேன். நல்லா சூடா இருக்க பேன மிதமான தீயிலையும் வச்சு பேட்டரை விட்டு நல்லா விரிச்சு விட்டு கொஞ்சமா நெய்யும் பரப்பி ஒன் சைட் குக் பண்ணா போதும். குக் ஆனதும் பிளேட்டுக்கும் மாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தையும் உள்ள எடுத்து வச்சு காட்டுற மாதிரி 2 சைடு ஃபோல்ட் பண்ணி அப்படியே உருட்டி எடுத்து கட் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இது ஒரு பைட் கடிச்சதுமே நட்ஸ், வறுத்த தேங்காய் எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இந்த கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட்டான எலாஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்க. ரெடியான ஸ்நாக்ஸையும் லஞ்சையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் சுட சுட தோசையும் கருவேப்பிலை துவையலும். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால வீட்லயே தோசையும் சாப்பிட்டுட்டாங்க. இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.